குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குருசாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனியதாக அமையட்டும். இன்றைய நாள் 3ஆம் தேதி பிப்ரவரி 2025, குரோதி வருடம் தை மாதம் 21ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. வருடம் பிறந்து 34 நாள் ஆயிடுச்சு. வளர்பிறை பஞ்சமி, ரேவதி நட்சத்திரத்தை இன்றைக்கு நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 5 6 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்திற்கு. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கரண நேரம் 9 10:30 வரை. மகர லக்னத்திலே சூரியன் இருப்பு 1 நாழி 45 வினாழிகள். இன்றைய சூரிய உதயம் 6:36 இன்று ஒரு சமநோக்கு நாள். இன்று சஷ்டி விரதம், வசந்த பஞ்சமியும் உண்டு. அதனால் இன்றைக்கி திதின்னு பொறுத்தீங்கன்னா சஷ்டி திதின்னு வரும் சிராதத்துக்கு. கோச்சாரப்படி குரு ரிஷபத்திலே வக்கரமாக இருக்கக்கூடியதும், மிதுனத்திலே செவ்வாயும், கன்னியிலே கேதுவும், மகரத்திலே சூரியன் புதனும், கும்பத்திலே சனியும், மீனத்திலே சுக்கிரனும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனும் ரேவத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது மீன ராசிக்குள்ளே இருக்கு. இன்றைய நாளில் நமக்கு பல விதத்தில் கவலை என்ன இருக்குன்னா, எனக்கு நல்ல வாழ்க்கை துணை எப்போ அமையும் அப்படின்னு அமையும். அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலி ஒரு சுப முகூர்த்தமான நாள். அப்படி ஒரு கவலைக்கு ஒரு பரிகாரமாக ஏழுமாத்தூர் கனகாச்சல குமாரன் அப்படிங்கிற கோயில் இருக்குது. ஏழுமாத்தூர் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய கனகாச்சல குமரன் அப்படிங்கிற கோயிலுக்கு சென்று அந்த சுவாமிக்கு மாலையை மாற்றிவிட்டு வரும்போது நல்லதொரு மன வாழ்வு அமையும். இருந்தால்தான் அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும். அன்பு இருந்தால் எதுவும் ஆகாதது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அனைவருடன் அன்புடன் நடந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு வாக்கை நாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவது நல்லது. இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய திதி வார நட்சத்திர யோக கரணங்களிலே இன்றைய திதியாக ஸ்ராத்த திதி சஷ்டி திதியாக வருவதனாலும், இந்த திதியில் சஷ்டியில் செய்யக்கூடியது சிற்பக்கலை, வாஸ்துக்கலை, அதெல்லாம் செய்யலாம். புதுசாக எதனா ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிறதா வாங்கலாம். வாகனங்கள் வாங்கலாம். யாருன்னா ஃப்ரூட்ஸாக ஃப்ரெண்டாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா போய் பார்க்கலாம். ஏதாவது புதிய பதவிகள் ஏற்பட்டு அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலே மேஷம் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு திதி சூன்யம். இன்றைய வாரம் திங்கட்கிழமை. சந்திரன் இதனுடைய நாளில் சிவபெருமானுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமையில் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை நிறம் இன்றைக்கி ரொம்ப நல்லது. வெள்ளை நிற பொருட்களை வாங்குவதனாலே குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக அமையும்.
வெள்ளை நிற பொருள்னு உடனே அரிசி, சர்க்கரை, பால் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி வாங்கக்கூடாதது எதுனா தானியங்கள்லாம் வாங்க வேண்டாம், எழுதுகிற பொருட்கள்லாம் வாங்க வேண்டாம், குறிப்பாக எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். இன்றைய நட்சத்திரமாக நம்ம பார்த்தது ரேவதி நட்சத்திரம். அதனால் ரேவதி நட்சத்திரம்னாலே கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, வசீகரமாக இருப்பாங்க, அடுத்தவங்களை ஜெயித்து விடக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்க யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிடலாம் மாட்டாங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வாங்க. மனசு எப்பவுமே கொஞ்சம் பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தில் இருப்பதனால தான் இவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஏரோநாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் இன்றைக்கு நாம் புதுசாக காரியங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஏதாவது ஏரோநாட்டிக் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் போடுறது, எலக்ட்ரானிக் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் போடுறது, பயோடெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் வேலைகள் கலந்தாய்ப்பது, இல்லை லேபுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக குழந்தை மருத்துவரை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு பண்ணலாம். ஆச்சாரிகிட்ட கொண்டு கோல்டை கொடுத்து உருக்கிட்டு வரணும் அப்படின்னு பொன் உருக்குதல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள், பழைய நகையை கொடுத்து புதிய நகைகள் மாற்றக்கூடிய நாட்களாக இந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆபரணத்தை அழித்து புதிய ஆபரணம் பண்ணுவது, அப்புறம் சூளை போடுறது, காலவாய் போடுறது, இதெல்லாம் பண்ணலாம். ஏதான ஒரு டிஸ்கஷனுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுத்து வரும். வாகனங்கள் மாற்றலாம், கடன் வாங்கலாம், யாருக்குன்னா வேலை கொடுக்கலாம், உத்தியோகம் கொடுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி நட்சத்திர பலன்களாக பண்ணலாம். இன்றைய யோகம் சித்த யோகம் அப்படிங்கிற யோகம், இதுவும் நல்ல யோகமே. அசாத்தியமாக மன உறுதியை கொடுக்கும், எதுக்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல ஆலோசனை செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம்லாம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இன்றைக்கி கரெக்டான நாளாக யூஸ் பண்ணிக்கோங்க. கரணங்களிலே பாலவ கரணம் அப்படின்வாங்க. இது புலி கொஞ்சம் பதுங்கி பாயக்கூடிய தன்மை உண்டது. அப்போனாக்க நார்மலாக என்ன பண்ணுவோம், மல்யுத்த வீரர்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பிடி போடுறதுக்கு இறங்கி பின்னாடி போய் அப்புறம் வருவாங்க. அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பின்னாடி போய் வரக்கூடிய விஷயங்கள், அதாவது ப்ராப்பர் பிளான் பண்ணுறது, குறிக்காட்டுறது. நாம் நார்மலாக சொல்லுவோம், என் தலையெழுத்தை பிரம்மா தான் எழுதினாருன்னு சொல்லிட்டு, அந்த பிரம்மா எப்படி எழுதியிருப்பார், லிபின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரிவர்ஸில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களாக செய்யலாம். அதுலேயும் இந்த கிராமத்தில் இருக்க கிராம தேவதைகளுக்கெல்லாம் உற்சவங்கள் எல்லாம் கொண்டாடுவதற்கு மாசி வரப்போகுது. இப்போ அதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும். குலதெய்வத்தை காக்கும் தெய்வங்களை வணங்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணணும். அப்படிங்கிறது இறைவனுக்கு சந்தன காப்பு செய்கிறது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, காவடி எடுத்தல், மண்குதிரை செய்து விடுவது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த நாட்களிலே செய்யலாம். பாலவகரணத்திலே இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் செய்யக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி போய் தியானம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி தொடங்கிறது ரொம்ப நல்லது ஒரு பலனை கொடுக்கும். மேலும் தொடர்ந்து இந்த நாளின் ராசி பலனை காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். குடும்ப விஷயமாக சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலே தான் சந்திரன் பயணிக்கிறார். கொஞ்சம் அரசாங்க காரியங்களிலே இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடித்து கொடுத்து விடுவார். தந்தையிடம் எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும். மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளிலே ஒரு நல்லதொரு சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளாலே பெருமை உண்டாகும். உறவினர் மூலம் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. இன்று வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்த்து விடுங்கள். சக ஊழியருடன் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது. அதிகாரிகள் அவ்வப்போது கண்டிப்பு காட்டுவார்கள்.
கொஞ்சம் சமாளித்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் என்பது சொல்வதற்கில்லை, என்றாலும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாடிக்கையாளரின் தேவை பூர்த்தி செய்வதிலே சற்று சுணக்கம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் செலுத்தினால் இன்று நாள் நன்றாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனத்திலே அவ்வப்போது லேசான சோர்வு உண்டு, அசதி உண்டு. பணிக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கம் போல சலுகைகள் கிடைக்கும், ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண்ணாக 1, 6 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரவேண்டியது வரலை, இழுத்துக்கிட்டு இருக்கு, இழுபறியாக இருக்குன்ற காரியங்கள் எல்லாம் ஈஸியாக முடித்து கொடுத்துரும். அதை மேலும் செம்மையாக முடித்து கொடுப்பதற்கு மனதிலே அம்பிகையை நம்ம வழிபடும் போது, ஏன்னா இன்றைக்கி பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்திருக்கிறதுனால அம்பாள் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக அமையும். அந்த வழிபாட்டிலே உங்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உண்டு. உறவினர் வருகையினாலே சுப நிகழ்ச்சியும் உண்டு. 11வது இடத்துல சந்திரன் போக போகிறார். திருமண வயதிலே பெண்கள் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளலாம். உங்கள் ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். அந்த குருவின் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணிக்குவதனாலே பழைய கடன்கள் எல்லாம் தந்து முடிந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு காணுவீர்கள். உறவினர் நண்பர்கள் மூலம் நல்ல காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாளாக அமையும். பிள்ளைகள் வழியிலே எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும், சிலருக்கு விரும்பியபடியே இடமாறுதல் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டேன்னு இன்றைக்கி சொல்லலாம். வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை இன்றைக்கி தள்ளி வச்சுருங்க. முடிந்த வரைக்கும் இன்றைக்கி அந்த முடிவை எடுக்க வேண்டாம். வாடிக்கையாளர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. சில இடத்துல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதை ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் பணியாளர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுடைய ஆதரவுனாலே இன்றைக்கு ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம், நிம்மதி தரும் நாளாக இந்த நாள் அமையும். புகுந்த வீட்டு உற்சாகம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்பு உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த நாளிலே 2, 6 என்ற எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுடைய லட்சியங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே முடியக்கூடிய காரியத்தை அனுகூலமாக மாற்றி கொடுக்கும். இன்றைய நாள் மேலும் மெருகூட்டுவதற்கு சிவபெருமானை வழிபட, அதனால் வரக்கூடிய நன்மைகள் பண மடங்காக உங்களுக்கு வந்து நேர்க்கும். நார்மலாகவே திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கும்போது, ரேவதி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது சிவனை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்கள் அபிபிரதமாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி நேயர்களே, பணம், குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் இது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்குது. சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வக்கரத்தில் இருக்கிறார். ஆனால் தைரிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசி உள்ளே இருக்கிறார். அதனால் வீண் செலவு எதுவும் ஏற்படாமல் பார்த்துப்பாங்க. கொஞ்ச நாளாக உங்கள் கணவன் மனைவிக்குடைய இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி கொஞ்சம் அந்யோன்யம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். அதிகரிக்கும் பணி சுமை காரணமாக உடல் அசதி, சோர்வு உண்டாகும். உங்களை பற்றி தவறான புரிந்து கொண்டவர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட அந்யோன்யமாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை. அரசாங்க வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும். அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும்.
சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சிலரை நிர்வாகத்தினர் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன். சக வியாபாரிகளால் ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் நீங்கும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர் வகையினாலே மகிழ்ச்சி, பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இதன் காரணமாக கொஞ்சம் அசதி ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை குறைவதனாலே கொஞ்சம் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்றைய நாள் அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னா 3, 7. இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடும். அதை மேலும் மெருகூட்டுவதற்கு எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுனா முதல்ல விநாயக பெருமான். அவருக்கு நம்ம தலையில் கொட்டிட்டு சுக்லாம்பரதனம் சொல்லாமல் காரியம் இல்லைன்றனால விநாயகர் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான ஒரு வழிபாடாக அமைய வேண்டும். ஏன்னா இன்னொரு உங்களுடைய கன்னி ராசிங்கிறதும் உங்களுடைய வீட்டு அதிபதியுடைய புதனுடைய தான். அதில் ஹஸ்த நட்சத்திரங்களை விநாயக பெருமான் இருப்பார். ஹஸ்தத்தில் பிறந்தவர்னால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா உங்கள் சுகஸ்தானம் கன்னி ராசிக்குள்ளே இருக்கும். அதனால் நீங்கள் விநாயகரை வழிபட இன்றைக்கு வரக்கூடிய நல்ல செய்தி இரட்டிப்பாக கேட்கும். உங்களுக்கு நிறைய நல்ல செய்திகளாக இன்று கேட்டு ஒரு மகிழ்ச்சியாக இன்றைக்கி வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கும்போது நிம்மதியாக தூங்கலாம் சார், நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி டே அப்படின்னு சொல்லக்கூடிய நாளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு இறைவன் அருள் புரியட்டும். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி நேயர்களே, எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாக இருக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார். பிள்ளைகளாலே பெருமை உண்டு. சிலருக்கு உறவினராலே சங்கடங்களும் ஏற்படும், பாதிப்பும் ஏற்படும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. உங்களுடைய ராசியின் 9வது இடத்திலே சந்திரன் பிரவேசிக்கிறார். அவர் உங்களோட ராசிநாதனே. அதனால் அலுவலகத்திலே திருப்தியான போக்கு இருக்கும். வேறு வேலைக்கு எதனா மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பணியிடத்திலே சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்கு கொஞ்சம் அதிகமாக உழைக்கணும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் என்றால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் புதுசாக எதுவும் மாற்றுறேன், இடத்த மாற்ற போகிறேன், வெஞ்சர்ஸ் மாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு நியூ அட்வென்ச்சரஸ் திங்ஸ்லாம் தானே தூக்கி ஓரம் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே நிம்மதி தரும் வாரம். இந்த நாளில் கணவன் எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும்னு ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த காரியத்தை அனுகூலமாக செய்யக்கூடிய மனநிலையிலே மனைவிகள் இருப்பாங்க. அதனால் வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளை ரொம்ப அந்யோன்யமாக வச்சுக்கிறதுனாலையும் பிள்ளைகளாலே பெருமை உண்டாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அலுவலகத்திலே செல்லும் பெண்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் அதிலிருந்து விலகி வந்து விடுவீர்கள். இன்றைய நாளை மேலும் மெருகூட்டுவதற்கு 2, 4 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர்கள் இது. அதனால் உங்களுக்கு பணம் வரும். எல்லாம் வல்ல சிவபெருமானை வழிபட உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு நம்பிக்கையை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க. இன்றைக்கி சோமவாரங்கிறதுனால நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால்
உங்களுக்கு சந்திரன் தான் அதிதேவதைனாலும் திங்கட்கிழமை அவசியம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு மனசில் வச்சுக்கோங்க. அவசியம் போய் பிறைசூடனான அந்த சிவனை போய் பார்த்து விட்டு வந்தீர்களானால் இந்த நாள் இல்லை, எந்த நாளுமே உங்களுக்கு இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நேயர்களே, எந்த விஷயத்திலும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் வேணும். உங்களுடைய அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவர் சந்திரன். அதனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருந்துட்டாலும் விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு மனோகாரகனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டு இருக்கிறது நல்லது. சின்ன அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிவாரணம் கிடைத்துவிடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப பொறுப்பு பெரியவர்களிடம் இருக்குது என்று புரிந்து கொண்டு அவர்களோட கலந்து ஆலோசித்து எடுப்பது ரொம்ப நல்லது. நானாக எடுப்பேன் கவுப்பேன்றதெல்லாம் வேண்டாம். சுப நிகழ்ச்சிகளே பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். ஒரு நல்ல ஒரு திருப்பம் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அப்பா கிட்ட ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் நீங்கும். அலுவலகத்தில் இருக்கும் அலுவலக பணியாளர்களுக்கு அலுவலக சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ரூலை மைண்டில் வச்சுக்கோங்க. கடிவாளம் கட்டின குதிரைன்னு சொல்லுவோம், ஒரே மாதிரி நோக்கு இருக்கணும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றதெல்லாம் மனசில் அலட்டிக்காதீங்க. இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைப்பதிலே பிரச்சனை எதுவும் கிடைக்காது. ஆனால் அலைச்சல் உண்டு, கொஞ்சம் சோர்வும் உண்டு. நான் ஒரு வாட்டி போனேன் சார், அங்கே போய் பார்த்தேன் சரக்கு இல்லை சார் அப்படின்னு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கால விரயம் உண்டு. அதெல்லாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் 4 வாட்டி செக் பண்ண பிறகு போங்க. இல்லைன்னா இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். பணியில் இருக்கும் பெண்களுக்கு அலுவலக பணிகளே குறித்த நேரத்திலே பணிகளை முடிக்க முடியாதபடி வீட்டிலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். இன்றைய நாளை மேலும் மெருகூட்டுவதற்கு 1, 4 என்ற 2 எண்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய இன்றைக்கி சங்கடம் எப்படி வரும்னா, இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் உத்திரம் என்ற நட்சத்திரத்துக்குள்ளே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலையும் அந்த சந்திராஷ்டமத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த எண் மிகவும் முக்கியமாக பயன்படும். சந்திராஷ்டமம்னு பயப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். அவசியம் இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே ஆஞ்சநேயர் முகத்திலே முழிப்பது அப்படின்னு வைத்துக்கிட்டால் கூட ஓகே. பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க இந்த சந்திராஷ்டமம் பலன் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். மனத்திலே குழப்பம் இல்லாமல் தெளிவு கிடைத்து விடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த பரிகாரத்தினால். அதனால் இதை பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு சுபிட்சத்தை உண்டாக்கும் என்பது அவசியம் மனதில் இருத்தி கொண்டு இந்த நாளை தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, பொருளாதார வசதிக்கு குறைவில்லாத நாள். செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். நெருங்கிய உறவினரும் பக்குவமாக நடந்து கொள்வதும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடுவதும் முக்கியமான காரணியாக மைண்டிலே கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள். சிலருக்கு திருமண வயதில் இருப்போம் ஒரு நல்ல பெண் அல்லது மகனுக்கு நல்ல இடத்திலே திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஏன்னா பஞ்சமி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துரும். இன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. அதனால் சிலருக்கு வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்கள் மூலம் பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்துவிடும். இன்றைய நாள் அலுவலகத்திலே ஆலோசனைகள், உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் போன்றவை கிடைக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்கும். சக ஊழியர்களும் உங்களோட கௌரவமாக வந்து பேசுவார்கள். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணிக்கிறார். அப்போது உங்களுடைய ராசிநாதன் தான் அதில் இருக்கிறான்னு மனசில் வச்சுக்கோங்க.
கன்னியிலே மூல திரிகோண ராசி அப்படிங்கிறது புதனுக்கு இருக்கிறதுனாலையும், இந்த புதனானவர் சூரிய கிரகத்துடன் சேர்ந்து மகரத்தில் அமர்ந்திருப்பதனாலையும், அவர் 5ஆம் இடத்தில் இருப்பதனாலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் நிறைய கிடைக்கும். வியாபாரத்திலே புதிய முதலீடுகள் விஷயத்திலே கூடுதல் கவனம் தேவை. பொருட்களை கொள்முதல் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பங்குதாரர்கள் ஆதரவு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளாலே உடல் அசதி உண்டாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாலே புகுந்த வீட்டிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் முடிந்தவரை உங்களுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம். நம்ம அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. சொல்லற சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருப்பது ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில வாய்ப்புகள் வசதிகள் கிடைப்பதற்கு இந்த நாள் வகுவகுக்கும். இந்த நாளிலே இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது 2, 7 என்ற எண். அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது சிவபெருமான் வழிபாடு. அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக திங்கட்கிழமை இருக்கிறதுனால அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யும்போது உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்லதொரு சுபிட்சமான நாளாக இந்த நாள் அமையும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை நல்லா தான் இருக்குது, திருப்திகரமாக இருக்குது. அனாவசியமாக செலவு எதுவும் ஏற்பட போகிறதில்ல. இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதிலே பெரியவர்களின் ஆலோசனை அவசியம் கேட்டுக்கொள்ளுங்கள். இளைய சகோதரர்கள் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி வைப்பாங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கை துணை உறவினாலே சில ஆதாயங்களும் உண்டு. அலுவலகத்திலே உற்சாகமான பணிகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று அமையும். சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாறத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. சில நேரங்களிலே அதிகாரிகள் கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு சந்திரன் இருப்பார். அதனால் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். ஆனால் ஈவினிங் எல்லாம் சரியாக போயிடும். வியாபாரத்திலே சக வியாபாரிகள் சுமூகமான போக்கு ஏற்படுத்துவார்கள். பங்குதாரர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். விற்பனை பெருகுவதிலே பணியாளர்கள் பங்கு ஜாஸ்தியாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான நாளாக இந்த நாள் அமையும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் இருக்கும். முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். இந்த நாளை அந்த கவனத்திலே அதிகமாக உங்களை ஈடுபடுத்துவதற்கு 3, 5 என்ற இலக்கங்களை பயன்படுத்துங்கள். இந்த எண்களும் மனதிலே பழனி ஆண்டவரை வழிபடவும், வந்த வினைகளை அறுத்தெடுக்கக்கூடிய ஆண்டவன் பழனி ஆண்டவன். அதனாலே வினை அறுத்து உங்களுடைய நல்லதொரு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய சங்கடங்கள் நீங்கிவிடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவும் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடும். அதனால் உறவுகாரங்களோட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பொறுமையாக இருங்கள். தந்தையுடன் வாக்குவாதத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களாலே சில சங்கடங்களும் உண்டு. அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துக்கிடுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு உங்களுக்கு அக்கம் பக்கத்தினுடைய கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தி விட்டுருவார்.
அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை. சில பணியாளர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் இல்லாமல் இருப்பதும், எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும்னு ஒரு எண்ணி ஏமாறுவதும் இன்றைக்கு வாடிக்கையாக இருக்கும். வியாபாரத்திலே வியாபாரம் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள் என்றே சொல்லலாம். கணவரின் அன்பு, ஆதரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதனாலே உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை மேலும் உற்சாகப்படுவதற்கு 4-9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், மனதினால் அபிராமி அம்பிகையை வழிபடுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளம் பெருகும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்திலே நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் காணக்கூடிய நாள் இன்று. பொருளாதார வசதி குறைவில்லாமல் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். பண வசதி உண்டு. புதிய முயற்சிகள் மட்டும் எதுவும் ஈடுபட வேண்டாம். உடல் நலம் முன்னைக்கு இப்போ நல்லாயிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு சிலதெல்லாம் உண்டாகக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய பிடிவாதத்தினால் வரக்கூடிய விஷயங்கள், செலவுகள் உங்களுக்கு உண்டு. உறவினர் மூலம் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியும் ஆதாயமும் உண்டு. சிலருக்கு புதிய வேலை முயற்சிகள் எல்லாம் சாதகமாக மாறும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு. சில சலுகைகளும் கிடைக்கக்கூடும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்னு நிறைய கொடுப்பார். அது உங்கள் ராசியுடைய இன்னொரு ராசி மீன ராசி. அந்த ராசிநாதனுடைய இடத்துல இருக்கிறதுனாலையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாற வைக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. போட்டி இருக்கும், சமாளிச்சிருவீங்க. சக ஊழியர்கள், சக வியாபாரிகள் மறைமுகமாக உங்களுக்கு இடையூறு செய்வார்கள். அதனால் கொஞ்சம் இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. சுகத்தை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். பணியில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் தரும் எண்ணாக 2, 5 என்ற எண்ணை எதிர்பார்க்கலாம். பதவிதத்திலும் இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய எண்களாக இந்த எண் அமையும். இந்த நாள் சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. சிவ வழிபாட்டினால வாழ்விலே வளத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. பிள்ளைகளாலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வட்டிக்கு கடன் வாங்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். பொருள்லாம் சில காணா போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரனாலே மறைவு அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கும். வச்சுட்டு எதனா பொருளை வச்சு தேடிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாயாரின் தேவைகளை கொஞ்சம் கேட்டு பூர்த்தி செய்து அவங்க மகிழ்ச்சி அடையதை பாருங்கள். 3வது நபர் தலையிட்டினாலே குடும்பத்தில் வீண் குழப்பம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாறணும்னு என்ன இருந்தால் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அலுவலகத்திலே சக பணியாளர்கள் அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்திலே எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனை அதிகரிப்பதிலே ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும். சோர்வு உண்டாகும். பணவரவு திருப்திகரமாகத்தான் இருக்கும். எஸ்பெஷலி இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்களோட டார்கெட்டெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியுமா பாருங்கள். இன்றைக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் 4, 6 என்ற எண்ணை பயன்படுத்துங்கள். ஏதான சிக்கலான சூழ்நிலை வரும்போது இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீ ரங்கநாத பெருமான் அவரை மனதில் நினைக்கும்போது
நல்லதொரு வாழ்விலே முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நாள் இன்று பண வரவு அதிகரிக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு செலவுகளும் வந்து சேர்ந்துடும். குடும்பத்திலே மற்றவர்களின் தலையீட்டை அனுமதிக்காமல் இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக விடுபட்டிருந்த குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க நாள் இன்று. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதனாலே கொஞ்சம் பொறுமையாக பேசவும். அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலை காணப்படும். உங்களுடைய சமயோஜன புத்தினாலே லாபங்கள் வருவதனாலே ஆலோசனை பெறப்படுவீர்கள். அதனால் பாராட்டும் கிடைக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பது, ஒரு நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைப்பது போன்ற செய்திகள் இன்று உண்டு. வியாபாரத்திலே வாடிக்கையாளரின் தேவைகள் பூர்த்தி செய்வதிலே பரபரப்பாக செயல்படப் போகிறீர்கள். பணியாளர்களால் செலவும் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாகவும் சற்றே சிரமப்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இந்த நாள் அமையும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதுவும் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. இந்த நாள் 6, 9 என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேஷராசியின் தெய்வமான முருகப்பெருமானை மனதில் நினைங்கள். தைரிய ஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம். உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவனா அந்த 5இல் ஒருவன் உங்களுக்கு பல விதத்திலும் பெனிஃபிஷியல் இருக்கிறதுக்காக முருக வழிபாடு இன்றைக்கு ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை மனசால குடும்பத்தில் நிறைய கலக்கங்களை ஏற்படுத்தும் போதெல்லாம் முருகனை மனதால் நினைக்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து விடுபாடு கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மீனராசி அன்பர்களே, இன்றைக்கு எதிர்பாராத அளவுக்கு பண வரவு, பொருள் சேர்க்கை இதெல்லாம் வாய்ப்பாக அமையும். ரேவதி நட்சத்திரங்கிறது சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். அந்த சனீஸ்வர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி ஆனவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு சிலரில் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் செய்வீர்கள். உறவினர் மூலமா ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவலும் வந்து சேரும். திருமண வயதில் உள்ள மகன் மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையில் உள்ள உறவினர்கள் எதிர்பார்த்த காரியங்களை அனுகூலமாக செய்து முடிப்பார்கள். பிள்ளைகளாலே உறவினரிடம் மதிப்பு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனாலே பொறுமையை கடைபிடிங்கள். அலுவலகத்திலே கொஞ்சம் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதனாலே உற்சாகமாக இருப்பீர்கள். உங்கள் கோரிக்கைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலும் சந்தேகம் இருக்கிறது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் பக்குவமாக நடந்து கொள்வதும், புகுந்த வீட்டு உறவினரும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் என்பதனாலும் கொஞ்சம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். இந்த நாள் வேலைக்கு செல்லும் பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு உற்சாகமான சூழ்நிலையை நீங்கள் மனதிலே ஏற்படுத்தி கொள்ள முடியும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக 4, 9 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், மனதிலே அம்பிகையை வழிபடுவதும், உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள் வரும்போது அதை விலக்கி விடுவது இது சாதகமாக மாற்றிவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.